முடிந்தால் எடுத்து வாசிங்க, இதை நானே வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து பெரிய ரட்சிப்படைந்து கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டு வருகிற அந்த சமயத்தில் எரிகோவின் சமவெளியில் அவங்க பாளையம் இறங்கி இருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. நாமளும் எங்கே தான் பார்த்து போயிட்டு இருக்கோம், பரம கானானை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நமக்கு முடியல. ஏன் முடியல? எவ்வளோ பணம் தேவை, யாரும் நமக்கு சப்போர்ட் கிடையாது, நமக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் நமக்கு தர வேண்டியது தரமாட்டிக்காங்க. சாப்பிட்டியான்னு கேட்க கூட பயப்படுறாங்க. எங்கே நம்ம ஏதாவது கேட்டுருவோமோன்னு. ஃபோன் பண்ண யாராவது எடுக்காங்களா? அப்படிதான் அன்னைக்கு எரிகோ இருந்தது. அந்த எரிகோவின் மதில்கள் அப்படிதான் அடைக்கப்பட்ட மதில்களாக இருந்தது. யாரும் உள்ளே போக முடியாது, யாரும் வெளியே வர முடியாது. அவங்களே நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லையே. உள்ளே என்ன கிடைக்குது? உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்கு, உள்ளே ஸ்கூல் இருக்கு, உள்ளே சாப்பாடு இருக்கு. அதனால அவங்க வெளியே வர வேண்டியதில்லை. இவங்க வனாந்திர வழியா வந்து கால்நடையா நடந்து ஒவ்வொரு சமுத்திரத்தை தாண்டி இங்க எரிகோவின் சமவெளியில வந்து அப்பதான் உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு வசதி இல்லாத ஒரு வனாந்திரத்துல இருக்காங்க. நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான், ஒரு வனாந்திரம் போலதான் இருக்கு. ஆனா நான் எப்படி இருக்கேன்? நல்ல வசதியா, நல்ல துணிமணி ஒட்டிட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு, உங்களை கவனிக்கலாம் என் வீட்டு வாசலை நான் பூட்டி தான் வச்சிருக்கேன். என் இருதய வாசலையும் பூட்டி தான் வச்சிருக்கேன், திறக்கல. எங்க நம்மகிட்ட கேட்டுருவாங்களோங்கிற பயத்திலே நம்ம கிட்ட பேசுறதே கிடையாது. சொந்தம்ல நம்மளை விட்டு போயாச்சு. அப்படிதான் இருக்கு. இங்கேயும் பூட்டி வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கர்த்தர் பார்த்தார். யோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, எரிகோவையும் அந்த ராஜாவையும் அந்த யுத்த வீரர்களையும் உன் கையில ஒப்பு கொடுக்க போறேன். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு இல்லாததா நீங்க செய்ததெல்லாம் மறந்துட்டாங்க பாருங்க. என்ன உதவி செஞ்சீங்க, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது ஓடி ஓடி ஆஸ்பத்திரிக்கு போனது என்ன, அவங்களுக்கு துணையா இருந்தது என்ன, கொடுத்தது என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட பேச கூட மாட்டேங்காங்க, அடைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்வாரு? அவங்கள யார் கையில ஒப்பு கொடுப்பாரு? உங்க கையில ஒப்பு கொடுப்பாரு. எந்த ஒரு வாசலையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக யார் அடைச்சாலும் கர்த்தருக்கு பிடிக்காது. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது எலும்புனா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? நம்ம ஜீவனம் கொடுத்தாலும் என்ன செய்வோம்? காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது போலதான் இயேசுவும் நம்ம நேசிக்கிறேன். நீ எக்கிட்டு போனாலும் விடவே மாட்டாரு. நமக்கு ஒரு ஆபத்துனா மனிதர்கள் வருவாங்களோ இல்லையோ, தேவதூதர்கள் வருவாங்க. அப்படி சொல்லியாச்சு. இவங்களும் விசுவாசிக்கிறாங்க. அதை நாங்கள் எப்படியாவது தகர்த்து எரிஞ்சு அந்த எரிகோவை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். எரிகோன்னா ஆசீர்வாதம், அதுல எல்லாம் இருக்கு. சாவு வரைக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் இது வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ யோசுவா வேவு பார்க்கறதுக்காக ஒரு சிலரை அனுப்புகிறார். அவங்க நேரம் போய் பார்க்கறாங்க. அந்த எரிகோவுக்கு உள்ளெல்லாம் யாரும் போக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, அந்த எரிகோ கோட்டை இந்த இடத்துல முடியுதுன்னா அதுல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இந்த சாக்கடை அழி தெரியுமா, அதை போட்டிருக்காங்க. அதுக்குள்ள முதலையும் வேற போட்டிருக்காங்க. யாராவது அந்த செவ்வறு வழியா எக்குதப்பா கூட உள்ள வந்துடக்கூடாதுங்கிறக்காக அந்த அழி இருக்குதா, அதை நம்ம கடக்க முடியாது. அப்படியே கடக்க முயற்சி பண்ணாலும் உள்ள என்ன இருக்கு? முதல்ல இருக்கு, அது தின்றோம். எப்படிலாம் பாதுகாப்பு பாருங்க. அந்த நாட்கள் அவ்வளோ ஐடியா பண்ணியிருக்காங்க. இதுல ராகாப் என்னும் வேசி மாத்திரம் அந்த மதில் சுவர் அவ்வளோ அகலமா இருக்குமா. அதுல அவங்களோட வீடு இருந்தது. வீடு மாத்திரம் இல்லை, அவங்க ஒரு சத்திரம், அந்த லாட்ஜி மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க.
அதில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும். அதாவது எரிகோக்குள்ளே இருக்கிறவங்க வெளியே இருந்து வணிகம் பண்ண வருவாங்கல்ல, வணிகர்கள், அவங்க வெளிநாட்டில் இருந்து எதையாவது கொண்டு வர்றவங்க, அவங்க வரலாம். அந்த சத்திரம்னா லாட்ஜி, அந்த சத்திரத்தில் தங்கலாம், ஒரு நாள் 2 நாள் தங்கலாம். ஆனால் ராஜாவுக்கு தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, தங்க முடியாது, ரகசியமாக இவன் வைக்க முடியாது. யார் வந்தாலும் அவன் சொல்லிடணும். அவங்க ஆமாம், அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திட்டு தான் அவங்க உள்ள கதவை திறந்து விடுவாங்க, வேற வழி அங்கே கிடையாது. ஆனால் இந்த ராகா ஒரு பெண்ணா இருந்தாலும் ரொம்ப ஞானமுள்ள ஒரு மகள். அவங்களுக்கு வேசின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பேர் இருக்கு. ஆனால் அவங்க செய்த தொழில் அப்படி இருந்தாலும் அந்த மகள் ரொம்ப ஞானம். அவங்க சொல்றாங்க, அவ்வளோ அறிவா அங்கே நடக்கிற நமக்கு இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குன்னு கூட நமக்கு தெரியல. ஃபோன் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் கூட இப்போ கேளுங்க, ஒரு பெண்ணை கூப்பிட்டு கேளுங்க, இவன் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு. ஆமாம், என்ன நடந்துட்டு இருக்குமா? சரி, அதை விடுங்க. தமிழ்நாட்டை யார் ஆள்றான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அம்மா ஓட்டையா இருக்க போடுங்க, அதான் போடான்னு சொல்லணும். அப்படி நம்ம இருக்கோம், அவ்வளோ முட்டாளாக இருக்கோம் நம்ம. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்தையும் அறிஞ்சு சொன்னாங்க. அதனால இவங்களை என்ன செஞ்சுட்டாங்க, ரகசியமா ஏற்றுக்கிட்டாங்க. இதை எரிகோவின் ராஜா கேள்விப்பட்டு ஆட்கள் அனுப்புகிறான், போய் ராகா வீட்டில் தான் யாரோ இருக்காங்க, போய் பாருங்க. இவங்க வேவு பார்க்க வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுதான் உள்ளே ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இவங்க கேட்குறாங்க, ஆமாம் விட்டுருந்தோமா, எங்கே யார் வந்தாங்க? அதுக்குள்ள சணல் நூல் தட்டையில் ஒரு அரை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே உள்ளே போக சொல்லிட்டு மூடியாச்சு. அப்போ வெளியே பார்க்க தெரியாது, ஏதோ நூல் இருக்குது, நூலுக்கு அது அந்த உங்களுக்கு தெரியும்ல அது எப்படி செய்வாங்கன்னு. வெளியே பார்க்க இப்போ வைக்கோல் மூடி இருந்தால் வைக்கோல் தான் இருக்குன்னு நினச்சிட்டு, ஓஹோ அங்கே உள்ள ஒரு ரகசிய அறை இருக்குது, அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஒழிச்சு வச்சுட்டு அவங்க போகும். இவங்க சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் தெய்வமே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஏன் தெரியுமா? அவ்வளோ மகா சக்தி வாய்ந்தவர். அவ்வளோ காரியங்களை நான் கேள்விப்பட்டேன், எல்லாருக்கும் செய்ததை நான் கேள்விப்பட்டேன். சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்ததை நான் கேள்விப்பட்டேன். பார்வோன் சேவலைகளுக்கு நடந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னென்ன அழிவுண்டு சீகோனின் ராஜாக்களுக்கு நடந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். எமோரியரின் ராஜாக்களுக்கு நடந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். எல்லாத்தையும் வரிசையாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி இந்த எரிகோவின் ராஜாவுக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு கலங்கி போய் தான் உட்காந்துருக்கோம். நாங்கள் ஒன்றும் நிம்மதியாக இல்லை. உங்களை குறித்து ஒரு வேளை அவங்க கதவு கூட்டிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கிற ஒரு கலக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு கதவை அடைச்சி வச்சுருக்கோமே, நம்ம இன்னைக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கம்மா. அவங்க ஆண்டவருடைய பிள்ளை, முழங்கால் போட்டால் நம்ம சோழி முடிஞ்சோம், அதுவும் அவங்களுக்கு தெரியும், இருந்தும் அடைச்சி வைப்பாங்க. புரியுது உங்களுக்கு? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் கர்த்தருக்கு அவங்க கண்ணீரை கேட்டு அந்த கணக்கு கேட்டுருவாருன்னு தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கு உதவி செய்ய மனசு இல்லை, என்னமான்னு கேட்கறதுக்கு மனசு இல்லை, உங்களுக்கு ஒரு 10 ரூபா காசு தர மனசு இல்லை, வீட்டுக்கு வாங்க ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட மனசு இல்லை, ஒரு மரியாதை கூட கிடையாது. அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் உங்களை காப்பாற்றினேன் இல்லை, அதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் என்னன்னு கேட்டப்போ, நானும் என் தகப்பன் வீட்டாரும் காப்பாற்றப்படணும். எப்படினாலும் எரிகோவை நீங்கள் அழிச்சே தீர போறீங்க, அது எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு நாள் இந்த பூமி அழிய தான் போகுது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் நான் ரட்சிக்கப்படணும். நான் மாத்திரம் இல்லை, என் தகப்பன் குடும்பத்தார். அதாவது அப்படின்னா என்னன்னா, என் கூட சேர்ந்த அத்தனை பேரும், என் சொந்த பந்தம், எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, யார் யார் ரட்சிக்கப்படணுமோ பரணும். இதுக்கு நீங்கள் 2 காரியம் எனக்கு செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் அப்போ என்னன்னு கேட்டால், ஒன்று, ஜீவனுள்ள தேவன் மேலே ஆணையிட்டு கொடுங்க. எல்லாம் பைபிள் வசனத்தில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 2ஆம் அதிகாரத்துலையும் இருக்குது, யோசுவாவில். சரியா? நான் எது கதையாக சொல்லிட்டு இல்லை, இங்கே இருக்கிறது தான் சொல்லிட்டாரு. அப்போது அது மாத்திரம் இல்லை,
எனக்கு ஒரு நித்திய அடையாளத்தை நீங்க கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நீ எப்படி எங்களை இறக்கி விடுறியோ அந்த இடத்துல ஒரு சிகப்பு நூலை கட்டி விட்டுரு, அதாவது ஒரு சிகப்பு கயிறு அதில் தொங்கட்டும். நாங்கள் எரிகோவை அழிக்க வரும்போது இந்த சிகப்பு கயிறை பார்த்துட்டு உன் வீட்டை நாங்கள் தொட மாட்டோம், உன் வீட்டில் ஒரு ஈக்காக கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சேதப்படுத்த மாட்டோம். ஆனால் ஒன்று, நீங்கள் நாங்கள் எரிகோவை அழிச்சிட்டு இருக்கும்போது ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கே இருக்கணும்? இந்த சிகப்பு நூல் கட்டப்பட்ட இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். புரியுதா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்க ஊர் சுத்திட்டு இருந்தோம்னா இயேசுவின் ரகசிய வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இன்னைக்கு அவர் ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்தது தான் அந்த சபை. அப்போ இதுல நாம இருக்கிறோம், அந்த ரத்தத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த ரத்தம் தான் நமக்கு நித்திய அடையாளம். நல்லா யோசிங்க. எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காமிச்சார். எப்படி? தலைச்சன் சங்காரம் நடந்துச்சா? அப்போ ஒரு வயதுள்ள பழுதற்று ஆட்டுக்குட்டியை எடுத்து அதன் ரத்தத்தை உங்க நிலைக்கால்கள்ல பூசிக்கொள்ளுங்க, சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பார்த்து அதை கடந்து போவான். அப்படி இல்லைன்னா நீ எகிப்து ஆளா இஸ்ரவேல் ஆளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாரும் கலந்து தானே இருக்கிறீங்க. புரியுதா? உலகம் அப்படிதான், எல்லாம் ஒன்னாதான் கிடக்கும். பார்த்தா நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இன்னைக்கு நல்லா பார்த்தா அவங்க நல்லா இருக்காங்க, மினுமினுட்டு, நம்ம தான் பாவம் போல இருக்கோம். ஆனா நமக்கும் அவங்களுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னதுதான், இந்த ரத்தம் தான். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ரத்தமாகிய அந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கோம். அப்போ அவர் சொல்றாரு, இந்த சிகப்பு நூல் கட்டப்பட்ட இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா பாதுகாக்கப்படுவீங்க, இல்லைன்னா நாங்க அதுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு. அதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம். அவருக்குள் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், சரியா? இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் பெயர்ஸ். இவங்க எல்லாருக்கும் அறிவிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்ததுனால யோசுவா சொல்றாரு, நாம எரிகோவை தகர்த்து அதை சுட்டெரிக்கிற நாள்ல ராகாப் என்னும் வேசி உங்களை காப்பாற்றினதுனால அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க பாதுகாக்கணும், ஒன்றையும் தொற்றக்கூடாது சொல்லி அனுப்புனாரு. அதன்படி எல்லாம் என்ன செஞ்சது, பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு நம்மளும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கோம். அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பாதுகாப்பு உண்டு. உலகம் ஃபுல்லா எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓடுறாங்க எதையோ சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் தான் தெரியும், நம்ம ஓடுறதெல்லாம் வீணா போச்சு, சம்பாத்தியெல்லாம் வீணா போச்சு, அழிவில்லாதது ஒன்னே ஒண்ணுதானேன்னு அன்னைக்கு தான் புரியும். இவங்க காப்பாற்றி கொண்டாங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 25 சொல்லுகிறது, அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 25 எடுத்துக்கலாமா? எடுத்தவங்க அந்த பக்கத்தை கூட நீங்க சொன்னீங்கன்னா குட்டி பாப்பா எடுத்துட்டு இருக்காங்க, அது எடுத்துக்கியா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமா ஆமா, அந்த பக்கம் சொல்லுங்க, பாப்பா எடுத்துக்குவோம். எரிகோவை வெகு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறார். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். யாரு? ராகாப். எப்படி குடியிருக்கிறாங்க? அல்லேலூயா. அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்று அட்டவணையில் அவங்க இடம் பெற்றிருக்காங்க. அது எங்க இருக்கு? வேத புத்தகத்தில் எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு? மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 5 இருக்கலாமா? ஆமா,
இந்த யோசுவா புக்கு நீங்கள் விட்டுறாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரி. அதில் இருந்து தான் எல்லா வசனமும் வரும். ஒண்ணுல வசனம் 5. வசனம் 5 ஒண்ணுல 5. ஆமாம். சல்மோன் ஆ போவாசை ஆ ராகாபன் இடத்திலிருந்து பெற்றான். ஆமென். சல்மோன் போவாஸ். போவாஸ் யாரு? போவாஸ் யாரு? இல்ல போவாஸ் ஆ போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. சரி, போவாஸ் யாரு? ரூத்துல ஹஸ்பண்ட். ஆமா. இந்த ரூத் யாரு? மோவாபியர்கள்லாம் எத்தனை தலைமுறைக்கு ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்துக்கு உட்படல் ஆகாது. எத்தனை தலைமுறை கர்த்தரால் சபிக்கப்பட்டவங்கன்னா யாரு? மோவாபியர். ஏன் கர்த்தர் சபிச்சாரு மோவாபியரை? யாருடைய சந்ததி? லோத்து. ஞாபகம் இருக்கா? லோத்து பிடிச்சி வெளியே விட்டா லோத்து சும்மா இருக்க முடியாம அந்த கண்மலைக்கு போப்பான்னாரு. சொன்னாரா, ஐயோ அங்கெல்லாம் என்னால் போக முடியாதுப்பா. அப்போ எங்கே தான் போகிறீங்க? இங்கே பக்கத்தில் சேவார்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த சோவாருக்கு நாங்கள் போயிடுவோம். ஏன்னா சோவாருனாலே அப்படி தான் போகும். சோவார கூடாது நம்ம வாழ்க்கையில். அங்கே சோவாரிட்டு இருந்தால் அப்புறம் வாழ்க்கை போயிடும். அங்கே போகிறேன்னா சரி போ, அங்கேயாவது போ. அங்கே போகிற வரைக்கும் என்ன செய்யலை, அடிக்கல. போய் சேர்ந்த உடனே டப்புன்னு தூக்கிட்டாரு. அது திரும்பி பார்த்து தான் அது உப்பு தூளா போச்சு. போய் சேர்ந்து அங்கே உட்காந்து அங்கேயும் பயமாயிடுச்சு. அடாடா இங்கே உட்காந்து இங்கேயும் அழைச்சி விடுவாரு, இல்லைன்னா இங்கே அக்கிரமம் பெருகி போச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அதே மலையில் போய் வாழ்ந்தாருமா ஒரு குகையில். அவர் 2 பெண் பிள்ளைங்களோட. அந்த 2 பெண் பிள்ளைங்களும் உலகத்தாரப்படி வழக்கத்துப்படி நமக்கு திருமணம் நடக்க போகிறது இல்லை. அதனால அப்பாவுக்கே குடிக்க கொடுத்து முதல் நாள் மூத்தவங்களும் 2ஆம் நாள் இவளும் போய் தான் அம்மோனியரும் மோவாபியரும் வந்தாங்க. சரிதா? உபாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை இங்கே வாசிக்கிறோம். உபாகமம் 23 அதிகாரம் எடுத்து பாருங்க. 23 3ஆம் வசனம். மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. பார்த்தீங்களா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 31 இருக்கு. ஆதியாகமம் 19 வசனம் 31 ஏன் அந்த சாபம் வந்ததுன்னு இருக்கு. சரியா? அப்போ அப்படி ஒரு நித்திய கட்டளையை கர்த்தர் கொடுத்திருந்தத அந்த ரூத் என்ன செஞ்சாங்க? பிரேக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த ராகாப் என்ன பண்ணியாச்சு? அதை உடச்சி போட்டாங்க. அவங்க ஒரு வேசின்னு பெயர் பெற்றிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்று அட்டவணையில் இடம் பெற்றாங்க. இப்போ இன்னைக்கு நாம எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும் அவருடைய மகத்துவங்களை நம்ம அறிந்திருந்து நான் ரட்சிக்கப்படணும், எனக்கு இந்த ரட்சிப்பு வேணும்னு சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தையும் ரட்சிப்புல நடத்தி இயேசு மற்றவர்களுடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு நாம ஒரு காரணமா இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்த்தார். அப்படி நாம ஒரு காரணமா இருந்தோம்னா அவருடைய வருகையில நம்ம அவரோட கூட இருப்போம். நித்திய காலமா நம்ம பேரும் நினைச்சு நிற்கும். இல்லைன்னா நானும் கீழே போயிடும், என் குடும்பமும் போயிடும். இயேசுவை பற்றி நான் ஒருத்தரையும் சொல்லலை. ரொம்ப அவமானமா போயிடும். இந்தியா நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசிச்சு பாருங்க. ஆமாம். காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதில் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் சாபம். சரி, இதே மாதிரி நடந்துச்சு. வேத புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அது எந்த இடத்துல இருக்கு? யாருக்கு நடந்தது?
இளைய குமாரனே சாவு கொடுத்து, மூத்த குமாரனே சாவு கொடுத்து, வம்சமே இல்லாம போயிடுச்சு. எரிகோவை கட்டும்படி எழும்பும் மனுஷருக்கு இதான் நடக்கும். ஒரு வேளை உங்க மேல அப்படி ஒரு சிலர் இன்னைக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கிடைக்க விடாம, உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய மரியாதையை கிடைக்க விடாம, உங்களை நேசிக்காம, அவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு? அதை தகர்த்து போடுறாரு, மறுபடியும் உங்களை எழுப்புறாரு. திரும்பவும் அவங்க கட்டுறாங்க, நீங்க என்ன செஞ்சிடக்கூடாதான், உள்ள வந்துடக்கூடாதான், அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க கூடாதுன்னு திரும்ப கட்டுனா என்ன ஆகுன்னா, நல்லா பார்த்தோம்னா அவங்க குடும்பத்துல வம்சமே இருக்காது. பண்ணிடுவாங்க கர்த்தர். உங்களை குறிச்சி அவ்வளோ ஆசையா அவர் இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுற அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஈஸியா. கர்த்தர் ஒரு தடவை பிரேக்கப் பண்ணி எல்லாத்தையும் உடச்சி போட்டு மறுபடியும் உங்களை அழைச்சி வச்சிருக்கிறார். நான் திரும்ப அடைக்கிறதுக்கு நான் யார்? நான் அடைச்சேன் அவர் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டேன். அதை தான் இப்போ சொல்றாரு. உங்களுக்கு விரோதமா எலும்பு இருக்கிற அந்த வம்சமே இல்லாம போயிடுவாங்க. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் வசனம் 34. 1 ராஜாக்கள் அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகி ஈயேல் எரிகோவை கட்டினான். 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 16. கரெக்ட் தண்ணி வாசிங்க. 16. நூனின் குமாரன் யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவனது அஸ்திவாரத்தை போடுகிற போது அபிராமன் தன் மூத்த குமாரையும் அதன் வாசல்கள் வைக்கிற போது செகு பெண்ணும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தார். பாத்தீங்களா நடந்துச்சா? பெத்தேல் ஊரன் எந்த ஊரு? பெத்தேல் என்ன அர்த்தம்? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? பெத்தேல் என்னது? கரெக்டா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இங்கதானே அப்பம் கிடைக்குது. அதை விட்டுட்டு அங்க போலாமா? அப்பத்தின் வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் தான் என்ன செய்யுது? எரிகோவை கட்டுது. அப்ப யார் உங்களுக்கு விரோதமா இருந்திருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இருந்திருக்காங்க. எரிகோவை கட்டும்படியா, உங்களை தடை பண்ணும்படியா, உங்க வளர்ச்சியை தடை பண்ணும்படியா, உங்களை நாசம் பண்ணும்படியா எப்படி எழுந்திருக்கிறாங்க? நிறைய பேர் தேவையில்லாத இடத்துக்கு போறாங்க, எந்திரிச்சு செய்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துடக்கூடாதான். உடனே நல்லது நடந்தா ஒருத்தருக்கு சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன தீமை நடந்தா போதும், அப்பா காட்டு தீயா பரவும். அங்கேயா போறீங்க? அவங்க வீட்லயே பொண்ணு எடுக்க போறீங்க? அச்சோ, நல்லதே நடக்கக்கூடாதா? நம்மளுக்கு தடை பண்றாங்கன்னா கர்த்தர் பார்த்தாரு. அவன் அஸ்திபாரம் போடும்போது மூத்த குமாரனை சொல்லி முடிச்சிட்டாரு. அப்பமாவது தெரிஞ்சிருக்கலாம், ஐயோ அப்பா வேண்டாப்பான்னு நிப்பாட்டி இருக்கலாம். நிப்பாட்டல. திரும்ப வாசல் நிலைக்கால வைக்கும்போது இளையகுமாரனை சாக கொடுத்தான். அப்படின்னா என்னது? அவங்களுக்கு வம்சமே இருக்காது. அவங்க வம்சம் செழிக்காது. தேவன் செழிக்க விடவே மாட்டார். இப்படிப்பட்டவங்க வம்சம் செழிச்சு என்னத்துக்கு? அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் விரோதமா எழுந்திரிச்சுட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? அதனால உங்களுக்கு விரோதமா யார் எழுந்திரிச்சாலும் நீங்க நினைக்கலாம், எனக்கு கேட்க யாருமே இல்லை. நான் சொல்லிட்டேன் இல்லை, உங்களுக்கு எழுந்தது யாரு? பெத்தேல் ஊரான் தான். அவங்க தான் எழுந்திருக்காங்க, வேற யாரோ கிடையாது. ஆனா தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சும்மா இருக்கிற கர்த்தர் அல்ல. அன்பானவர்களே, அது மாத்திரம் அல்ல, ஒரு சிறிய ஒரு எக்ஸாம்பிள் அதுக்குள்ளேயே சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பு கிடைச்சிச்சு. சரியா? யாருக்கு? எரிகோவை உடைச்சி போட்டாங்களே நம்ம ஆள்களுக்கு அவ்வளோ பெரிய ரட்சிப்பு, அவ்வளோ ஒரு பெரிய கொண்டாட்டம், மகிழ்ச்சி நடந்துச்சு. திரும்ப யோசுவா யோசிக்கிறாரு, பக்கத்துல ஒரு ஆயி பட்டணம்னு ஒண்ணு இருக்கு, அது சின்னதுதான், 2000-3000 போனா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஈஸியா கணக்கு போட்டாங்க. அங்க ஜெயிக்க முடிஞ்சிச்சா? ஏன் முடியல? ஆமா, கீழ்படியணும். ஒண்ணுதான் சொல்ல, ஒரே ஒரு எச்சரிப்பு தானே வந்துச்சு. முதல் தரமானது தேவனுடைய ஆலயத்துக்காக சேரணும்னு சொல்றாரு. சரியா? அதை செய்யவே இல்லை.
ஆகான்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், வெள்ளி, பொண்ணு, பாபிலோனிய சால்வை, இந்த மூணையும் பார்த்த உடனே அவன் கண்ணு அதில் போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து அவன் கூடாரம், அப்பெல்லாம் டென்ட்டு தான், கூடாரத்துக்கு கீழே தோண்டி புதைச்சி வெள்ளி அதுக்கடியில் புதைச்சி வச்சாச்சு. யாருக்கும் தெரியாது. இச்சை, ஆசை. இப்போ கூட கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளா. இவ்வளோ பெரிய ரட்சிப்பு கொடுத்து வச்சிருக்கிறாரு. கர்ச்சிக்கிற சிங்கத்திட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிட்டு இந்த உலகத்தை எப்படி ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அப்படி எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாருல்ல. அப்ப நம்ம எவ்வளவு இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. அது வந்து இது ஒண்ணுல நினைக்க கூடாது. ஒன்னே ஒண்ணுதான், ஆத்ம பாரத்தோட மட்டும்தான் என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அதை மட்டும் தொற்றாத எச்சரிக்கையா இருந்தாரு. முதல் தரமானது தேவனுக்கு உரியது. அதிகாலையில் நம்ம எழுந்தோன்னு யாரை தேடணும், தேவனை தேடணும். நம்ம கர்ப்பத்தின் கனியில உள்ள பிள்ளைகள் முதல் தரமானது யாருக்கு, கர்த்தருக்குரியது. அதையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அது சம்பாதிச்சுட்டு வந்து எனக்கு தரும்னு நினைக்க கூடாது. புரியுதா? முதல் காய்க்கிற கனிகள் எல்லாமே யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. ஆனா நாம அதில் கடைபிடிக்கிறதே இல்லை. அதுல ஒரு அசால்ட்டு. இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுனால இங்க பெரிய தோல்வி. 36 பேரை ஓட விட்டு விரட்டி கொண்டுட்டாங்க. யோசுவாட்ட வந்து சொல்றாங்க, நாள முடியலப்பா, 36 பேர் நம்ம ஆட்கள் செத்து போயிட்டாங்க. என்ன இவ்வளோ பெரிய இழப்பு, என்ன நடந்துச்சு, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இங்கதான் தப்பு இருக்கு. தேவனுடைய சமூகத்துல காலையிலேருந்து சாயங்காலம் வரை யோசுவாவும் அந்த ஆட்கள் விழுந்து அழுதுட்டு கிடக்காங்க. கர்த்தர் பார்த்தாரு, ஏன் ஆப்பா ஏன்ட்ட நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க, நீ தப்பு பண்ணியிருக்க, எங்க தப்பு நடந்திருக்குன்னு பாருங்க. கோத்திரமா குளமா ஆட்கள் ஒவ்வொருத்தரையா தனித்தனியா நிப்பாடி குடும்பம் கொண்டு வந்து நிப்பாடி அப்புறம் பார்த்தாச்சு. பார்த்தா யார் எடுத்திருக்கா, ஆகான் அதை எடுத்து ஒழிச்சு வச்சிருங்க. கடைசியில் ஆகானுடைய நிலைமை என்னாச்சு, யோசுவா 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பாருங்க. பெரிய கற்பனை குறித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு மாறினார். அதுக்கு முதல் வசனம் வாசிங்க. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்னியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். எல்லாம் யோசுவாவுக்கு உண்டான எல்லா ஜனங்களும் அங்க வந்து நிக்கிறாங்க. அவனையும் கூட்டிட்டு வந்தாச்சு, அவனுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு, அவன் கூடாரத்தை கொண்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் போட்டு சுட்டெரிச்சு ஒரு பெரிய கற்குவியலை வச்சு இந்நாள் வரைக்கும் அந்த கற்குவியலும் இருக்கு. அதனால நாம எப்படி வாழ்றோங்கிறது தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கை எதையுமே இச்சிக்க கூடாது. கர்த்தருக்குரியது தான். அதை நம்ம இச்சிக்கிறது பெரிய தவறு. நம்ம கர்த்தர் போசிக்க மாட்டாரா, முடியாத அளவு தேர்வு. 2006ஆம் வருஷம் ஆர்ஃபனேஜ் வச்சிருந்தேன்னா, ஏழை பிள்ளைகள், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள், இப்படி எல்லா பிள்ளைகளும் இருந்தாங்க. பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்துருந்தாங்க. அந்த பிள்ளைங்க படிக்க வைக்கணும், மருத்துவ செலவு பார்க்கணும். அம்மா எனக்கு முடியல, பயம் வந்துட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுறேன், ஏசப்பா தெரியாம இதை செய்யறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. சரி, எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவங்க அங்கே சாப்பிடாமலே இருக்காங்க. அவங்கள போஷிக்கிறது யாருன்னா திமுற ஆன. நீ போஷிக்கிற நினைச்சிட்டு இருக்கியோ, ஏதோ வாட்ட இருக்கிறதுனால கர்த்தரை அறிஞ்சிக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நான் தான் அவர்களை போஷிக்கிறேன், நான் தான் கஷ்டப்படுறேன்னு என்ன நீ பேசிட்டு இருக்கிற. போட்டார் ஒரு போர்டு மண்டையில டமாருன்னு. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், நாங்கிற வார்த்தையை வெளியில வராது. அவர் தான் என்னையே போஷிக்கிறாரு. இதுல இவங்களை போஷிக்கிறதுக்கு நான் கடன் பார்க்கணுமா? கர்த்தர் பார்த்துக்கிறாரு, அவர் பார்ப்பார், கட்டாயம் செய்வார். கைவிடாத தெய்வம் அவங்க. அவங்க இந்நாள் வரைக்கும் அவன் என்ன செய்யறான் அப்படி இருக்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 30. லூக்கா 10ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கலாமா? அதுல இருந்து நம்ம இப்ப தியானிக்க போறோம். கொஞ்ச நேரம்
ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் குகையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு ஒரு மனுஷன் எங்க இருந்து எங்க போறான்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு எருசலேம் என்னது? அதான் தேவனுடைய வீட்டுல இருந்து எங்க போறோம் நம்ம? சாபத்தின் வீட்டுக்கு. அதான் கரெக்டா சொன்னாங்க அம்மா. போலாமா? போலாமா? எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை, இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இருக்கா? அவர் தான் அவர் செட்டைக்குள்ள நம்மள வச்சிருக்கிறாரு. அதை விட்டுட்டு உண்மையில நான் சந்திச்ச ஒரு கிராமத்துல எங்க அம்மா வீட்டுல கோழியும் 9 கோழி குஞ்சு இருந்தது. கடைசியில் பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் உயிரோட இருந்துச்சு. அது 8ம் காணாம போச்சு. ஏன்? இந்த ஒரு கோழி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்க தாய் கோழி ஒரு ஸ்டெப் இப்படி வச்சுச்சுன்னா அதுவும் ஒரு ஸ்டெப் வைக்குமா, ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சுன்னா அதுவும் ஒரு ஸ்டெப் பேக் அடிக்கும். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ அவருடைய அடிச்சுவட்டுல நடந்து போற வரைக்கும் நமக்கு எது ஆபத்து வராது. அவருடைய செட்டை கீழே மறைவா இருக்கிறோம். அங்க கல்வி வந்தது இதுதான் முதல்ல உள்ள பூந்துக்கிறது. இந்த 8 தசைக்கு உடச்சு கிடந்து 8 நிற்கவே இல்லை. அவரை விட்டுட்டு எங்க போறோம்? போறான். யார் கையில அவன் விட்டான்? கல்லை. கல்லை யாருன்னு தெரியுமா? கட்சிக்கிற சிங்கம். அதுதான் கல்லை. எப்படா இயேசுவை விட்டு வெளியில வருவோன்னு பார்த்துட்டு இருப்போம். இன்னும் நம்ம பாசு தெரியாம ஒரு வார்த்தை விட்டாங்க. எதை நான் வந்து தொங்கி இருப்பேனா? அப்பா பெரிய வார்த்தை அது. எப்படா நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், எப்படா இந்த தள்ளிடலாம். தைரியமா இருக்கிற சிங்கமே இப்படி அசைஞ்சா அப்புறம் மற்றவங்கள என்ன சொல்லுறது? அசையக்கூடாது பாச. நீங்க அப்படி கூட ஒரு கண்மலை ஸ்ட்ராங்கான ஆளு. அங்கே அசைக்க முடியாத இடத்தையும் அசைச்சிட்டு வந்தாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க தெரியுமா? கர்த்தர் ஒரு இடத்துக்கு கொண்டு போனா அதுலயும் ஒரு நோக்கம் இருக்கும். எத்தனை பேர் லைஃப். ஆனா நம்ம எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ கள்ளர் கையில என்ன செஞ்சாச்சு? அகப்பட்டாச்சு. பிசாசு கையில விட்டா முதல்ல என்ன போகுதுன்னு வாசிங்க. அவ்வளவுதான். ரட்சிப்பின் வஸ்திரம் போயிடும். நம்முடைய ரட்சிப்பை நாம என்ன செஞ்சிருவோம்? இழந்துருவோம். நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கேன். நோய்க்கும் வரும் பேய்க்கும் வரும்னு இருக்கு. நான் சர்ச்சைக்கு போய் பார்த்தேன், எங்க ஒன்றும் சரி வர மாதிரி தெரியல. அதான் அவங்க கூப்பிட்டாங்க. நான் அந்த அது அங்கதான் போனோம். அங்கதான் போனோம். அங்க போகும்போது பழம் தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். சோழ முடிச்சு போலாமா? போகக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இவங்க போயிட்டாங்க. முதல்ல நம்ம இழக்கிறது எதுதான்? ரட்சிப்பின் வஸ்திரம். அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆமா, பிசாசு கையில மாட்டாது சும்மா விடுமா? அவ்வளவுதான். குற்றியும் கொலையுமா விட்டுட்டு போயிடுச்சு. அப்ப என்ன நடந்துச்சு? ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாத்தீங்களா? நம்மளை கண்டு காணாத மாதிரி ஓடிடுறாங்க. ஆமா, ஆசாரியர் பணி முக்கியமான பணி அதுதான். இப்போ உள்ள ஊழியக்காரங்களும் நாங்களும் இங்க 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 கிடக்கிறவங்களும் யாரும் தேட மாட்டாங்க. இங்க கிடக்கிறவங்கள தேடிட்டு இருக்க நம்மளாம் விட்டார்கள். அப்படிதானே? இங்க இருக்கு, இங்க இல்ல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லாத ஆத்மாக்களா அதை கொண்டு வந்து சேர்க்க முடியல சபையில. நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். போயாச்சா? அடுத்தது யாரும் வரா? ஆமா, லேவியர் ஆசாரியர்கள் எவ்வளவு முக்கியமானவங்க. அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க? இப்ப எனக்கு இது தேவையில்லைன்னு போயாச்சு. அடுத்தது
சமாரியன் அந்த சமாரியன் என்ன என்ன அதை வாசிங்க. அப்புறம் உங்களுக்கு பின்பு தெரியும். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் பிரயாணமாய் வருகையில் மற்றவங்களாம் எப்படி வந்தாங்க? வாசிங்க பாப்போம். வழியருகே வெளியே வந்தாங்க. லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். எல்லாருமே சும்மா அந்த பாதைக்கு போயிட்டு இருந்தவங்க. ஆனா சமாரியர் ஒருவர் பிரயாணமாய் வந்தார். அவருடைய பணியை செய்ய வந்தவர். அவர் என்ன செய்யறாரு? அவனை கண்டு அவனை கண்டு மனதுருகி மனதுருகி கிட்ட கிட்ட வந்து வந்து அவனுடைய காயங்களில் எண்ணி சரிங்களா? கண்டு மனதுருகி. இந்த மனதுருக்கத்தை தான் நம்ம கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. மனதுருக்கம் இல்லாம ஊழியமே கிடையாது. இன்னைக்கு நிறைய ஊழியம் நடக்கு, மனதுருக்கத்தின் ஊழியமே இல்லை. என் திறமையை காட்டுறதுக்கு 1000 ஊழியங்கள் இருக்கு. ஆனா மனதுருகி கிட்ட வந்து மனதுருகி அவனை கண்டு காயங்களுக்கு கிட்ட வந்து அவருடைய காயங்களை எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி. சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லி எல்லா பரிசையும் நீங்க வாங்கிக்கணும். நான் இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு நினைக்கீங்க? கேட்ட கேள்வி சொல்லி ஒன்னா தரணும்னு எடுத்துட்டு வந்தது. சரி, இப்ப சொல்லுங்க, இயேசுவுக்கு சுய வாகனம் எது? அதுதான் கரெக்டா சொல்லணும். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லிடுங்க. இப்ப எந்த நாட்கள்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த நாட்களை வச்சு யோசிக்க டக்குன்னு வந்துடும். இல்ல இப்போ இப்போ ஆமா. அப்ப இயேசு என்ன செய்ய போறாரு? இயேசு என்ன பண்ண போறாங்க? ஆமா. அப்ப அவருக்கு வாகனம் எது? இப்ப சொல்லுங்க. சிலுவை. அவர் தூக்குன அவர் சிலுவை தான் அவருக்கே வாகனமாயிடுச்சு. அது சொல்றாரு, நான் தேடினேன் ஒருத்தரையும் காணேன். என் புயமே எனக்கு துணையாயிடுச்சு. நான் தான் சுமக்க வேண்டியதா போச்சு. யாரும் சுமக்கல. ஆசாரியனும் சுமக்கல, லேவியனும் சுமக்கல. என் சுமையை சுமக்க யாரும் வரல. நானே என் சுமையை நான் சுமக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த சுய வாகனத்துல தான் உங்களையும் என்னையும் ஏற்றினாரு. அப்படிப்பட்ட தகப்பனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? எருசலேமே எருசலேமே என்றழுதா கண் கலங்க செட்டைகளின் கீழ் சேத்தனை தேடும் சொந்த தாயின் அன்பிதுவே. செட்டைகளின் கீழ் சேர்த்தனை தேடும் சொந்த தாயின் அன்பிதுவே. எருசலேமே எருசலேமே இன்றழுதார் கண் கலங்க ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து மலை மீது. என் இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொல்கோதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ உன் இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்து. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை என்ன செஞ்சாரு? சம்பாதிச்சு வச்சார். அங்க எந்த நடக்க அடுத்து வாசிங்க பாப்போம். வருநாளிலே அப்படியா? இல்ல இல்ல, கிட்ட வந்து சுய வாகனத்தில் ஏற்றி சுய லூக்காவா? இதுதான். ஆமாமா சத்திரத்துக்கு கொண்டு போய் சத்திரத்திற்கு கொண்டு போய். இப்ப இந்த கேள்விக்காவது பதில் சொல்லி அவருக்கும் வாங்கிக்கோங்க. சத்திரம் எது? சபை. பாஸ்டர் நீங்க சொல்ற
கிடையாது. சத்திரம் எது? நீங்களாவது ஒரு பேனா கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்களுக்கு தான். உங்க மாமா தான் நிறைய ஆன்சர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நிறைய கொடுக்குறது இருக்கு. ஆமா, சபை. இந்த சபையை உருவாக்குறது தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சபைக்கு மூளைக்கெல்லாம் அஸ்திபாரமா யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அந்த அஸ்திபாரம் போட்டது உயிரை கொடுத்து, தான் சொந்த ரத்தத்தை கொடுத்து போட்டு இந்த சபையை உருவாக்கி வச்சிருக்கிறது. இது ஏன் நீ அழிக்கலான்னு பார்க்க, இதுக்குள்ளேயா நீங்க ஆட்களை வரவிடாம தடுக்கிறீங்க? பயங்கரமான நியாய தீர்ப்பு வரப்போகுது. எத்தனை பேர் குடும்பத்துக்கு அக்கினியில அனுபவிக்க போறாருன்னு தெரியல. மகா உக்கிரமான கர்த்தர் அவர். எத்தனை தலை பிள்ளைகள், எத்தனை இளைய பிள்ளைகள் சாக போகுதுன்னு தெரியல. இன்னும் உங்க தலைமுறையில நம்ம பார்க்கத்தானே போறோம். சர்ச்சுக்குள்ள மாத்திரம் வர்றதுக்கு யாரும் யாரையும் என்ன செய்யக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. அவர் எங்கேயும் கொண்டு போல, சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து அஸ்திபாரமாக மூளைக்கல்லாக அவர் நிற்கிறாரு. சபைக்கு மூளைக்கெல்லாம் அஸ்திபாரமா. அதுக்கு மேலதான் நம்ம கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் எங்கேயும் கொண்டு போல, நேரம் எங்கே கொண்டு வந்தாரு? சத்திரத்துக்கு கொண்டு வந்து, அப்புறம் வாசிங்க. அவனை பராமரித்தார். எங்கேயோ நம்மளை கொண்டு விடல, சிலுவையில நம்மள சொந்த ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சு நம்மளை தெருவில் விட்டுட்டு போல, சபையாகிய சத்திரத்தை உருவாக்கி அங்க நம்மளை உட்கார வச்சு அங்கதான் பராமரிக்கிறார். சபையாகிய மனவாட்டியை தான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் ஒரு பாட்டு போறோமே, அது யாருக்கு? அங்க இங்க நம்ம ஒழுங்கா இருந்தாதான், இங்க நம்ம பண்படுத்தப்பட்டு இங்க நம்ம கரெக்டா வளர்ந்து வளர்ந்து நம்ம முத்தின பிறகு நம்மளை இயேசு எங்க கொண்டு போறாரு? அங்க கொண்டு போறாரு. அங்க தேவாலயத்தை நான் காணவில்லை. ஆட்டுக்குட்டியானவங்க கர்த்தராகிய இயேசு தான் அங்க தேவாலயமா இருந்தா. அவர்லயே வெளிச்சம் நான் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கேன். வெளிப்படுத்தல போட்டுட்டேன். அப்போ சத்திரத்துக்கு கொண்டு வந்து அங்கே நம்ம பராமரித்து, அப்புறம் வாசிங்க. மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து. ஆமா, மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து. அவனை பாருங்க, மறுநாளிலே தான் புறப்படும் பொழுது அவர் நம்மை அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உருவாக்கின இந்த சபையில விட்டுட்டு புறப்பட்டு பணத்துக்கு ஏறி போறாரு. மறுநாள்ல போறாரா? போறவர் என்ன சொல்றாரு? 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து. இந்த இதுக்கு இப்ப ஆன்சர் கரெக்டா சொல்லிருங்க, சரியா? 1000 ரூபாய் பரிசு. பாசு நீங்க பேச கூடாது, அது ஒரு பயமா இருக்கு. 2 பணம் எது? பாப்பா நீ தான் சொல்லி வாங்கிக்க பாப்பா, இந்த ஈஸ்டருக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். பாத்தியா பாப்பா, இனிமே சர்ச்சைக்கு வந்தா வேத வசனத்தை ஒழுங்கா கவனிக்கணும், சரியா? அடுத்து நான் வந்துட்டே இருப்பேன். உங்க பாசு கூப்பிட்டாலும் சரி கூட்டாட்டாலும் சரி. அவங்க அம்மா என்ன கூப்பிடுவாங்க, அவங்க சப்பாத்தி செஞ்சு தருவாங்க, அதை சாப்பிட்றக்காக நான் வந்துடுவேன், சரியா? அப்போ வசனத்தை கவனிக்கணும். வசனம் கவனிக்க மனசுக்குள்ள போக போக அது உங்களுக்கு ஈஸியாயிடும். டக்கு 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 நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இனிமே பிரசங்கம் பண்ணும்போது வசனம் கவனிக்கணும், சரியா? சரி, 2 பணம். சரி, ஒரு விதவை வந்து 2 விறகு புறக்குனாங்க, சரியா? சாரி பார்த்து விதவை, ஒரே ஒரு மகன், விதவை அவங்க. இவர் போயிட்டு எனக்கு அப்பத்தை தாண்டி கேட்டதுக்கு, இந்த 2 விறகு ஏன் புறக்குறேன் தெரியுமா? நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போறோம் நாங்க. அந்த 2 விறகு ஏதாவது யோசனை வருதா? தெரியல. உன்னத பாட்டுல சொல்லி இருக்கு, உன்னத பாட்டுல என் நேசரே வாரும் வயல்வெளிக்கு போவோம், அதிகாலையில் என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு தருவேன், அங்கே என்னுடைய வாசற்படியின் அருகில் புதியவைகளும் பழையவைகளும் ஆகிய
இருக்கா? இப்பயாவது தெரியுதா என்னன்னு? புதியதும் பழையதுமான கனிகளின் நேசத்தின் உச்சத்தை உமக்கு நான் தருவேன்னு சொல்றாங்க. அது புதுசு பழசு என்னது சொல்லுங்க. இந்த இருக்கு பரிசுத்த பரிசுத்த வேதாகமம் தான், வேற எதுவும் கிடையாது. இந்த பரிசுத்த வேதாகமம் உடம்பிடப்பட்டு இருக்கு. இந்த வார்த்தைகள் சும்மா இல்ல. எப்படி இந்த சபையை தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உருவாக்குனாரோ அதே ஈக்குவலா இந்த வேத வசனத்தையும் கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உருவாக்கி பாஸ்டர் கையில என்ன செஞ்சாச்சு? கொடுத்தாச்சு. பாஸ்டர் நீங்க வாங்கிக்கோங்க. இந்த 2 பணத்தை சத்திரதான் கையில் கொடுத்து பாஸ்டர் கையில என்ன கொடுத்திருக்கிறாரு? வேதாகமத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? பணத்தை கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள். நான் சத்திரத்துல கொண்டு வந்து விடப்பட்ட இந்த ஆத்துமாக்களை இந்த 2 பணத்தை வைத்து விசாரித்துக்கொள். இந்த 2 பணத்தில் இருந்துதான் உங்களை என்ன செய்யணும்? வழி நடத்தணும். நான் என் இஷ்டத்துக்கு உங்களை வழி நடத்த கூடாது. என் சுய ஞானத்தை கொண்டு உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்க கூடாது. இதன்படி சத்தியத்தை சத்தியம் என்று போதிக்க வேண்டும். இதன்படி நான் வாழணும். இல்லையா? நீ நரகத்துக்கு போ, சபை நரகத்தான் போ. வாழணும். வாழ சொல்லி வற்புறுத்தணும். இந்த காசின்படி என்ன செய்? பராமரித்துக்கொள். அப்புறம் வாசிங்க. அதிகமாய் ஏதாயிரம் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அது உனக்கு தருவேன். அதிகமாய் ஏதாவது இந்த பணத்துக்கு மிஞ்சி ஏதாவது செலவழிக்க முடியுமா? அப்படி செலவழித்தாலும் நான் திரும்ப வருவேன். தேவன் வருகின்றார், வேதம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி ஆண்டவராயிரம் பக்தரோடு அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கடைசியில மலைகளே எங்கள் மேல மூடிக்கொள்ளுங்க, சர்வ வல்லவர் வருகிறார், நியாயாதிபதி வருகிறாரு, அவருக்கு முன்னால எங்களால நிக்க முடியாதுன்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சுக்கிடுவோமா. ஒவ்வொரு கடல் அங்க போய் கேட்போமா, சமுத்திரமே ஐயோ அப்பா அவருடைய கோபம். அதனாலதான் ஆகான் செய்த காரியத்தினால கர்த்தருடைய கோபம் மூண்டது. அவனை போட்டு அவங்க பெரிய கற்புவில வச்ச பிறகு கர்த்தருடைய கோபம் நீங்கிட்டுன்னு எழுதியிருக்கு. அந்த நியாய தீர்ப்பு மகா கொடியது. அதுக்கு முன்னாடிலாம் நம்மளாம் நிக்க முடியாது. அதை விட பயங்கரமானது என்ன தெரியுமாம்மா? நரகம்தான். ஐயோ அப்பா, அங்கே அவர்கள் குழு சாகாமலும் அக்கினி அழியாமலும் இருக்கும். அங்கே யாருமே என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. இந்த சபை கர்த்தர் நமக்கு கொடுத்தது. சரியா? அழகான போதகரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவங்க அம்மாவை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாங்க, நமக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க மாமாவை கர்த்தர் நமக்காக கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம். இதுக்கு நம்ம அடங்கி உடங்கி இருக்க முடியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நோவா ஒரு பேரை உருவாக்குனார் மரத்தினால. அது என்ன மரம்? நீங்களே சொல்லிட்டு அப்படின்னா உங்களுக்கு எப்படி பரிசு கொடுக்க? சரியா சொல்லிட்டாங்க. சொல்ல வந்து சொல்ல விட மாட்டாங்க. சரி, இந்த பரிசு எல்லாம் அவங்களுக்கு தான். சரி, அதுக்குள்ள எல்லாம் போச்சா? முக்கியமான ஒண்ணு தான் வேலையை காமிச்சிருந்தா, தண்ணி உள்ள வந்து
அந்த கப்பலே மூழ்கி இருக்கும். அது சாதாரண ஒரு சின்னது தான், இவ்வளோதான் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். மரங்கொத்தி பறவை அது ஸ்பீடா கொத்தும் தெரியுமா, பெரிய உடையா போட்டோம். அது மட்டும் தான் வேலையை காமிச்சிச்சுன்னா அதுக்கு எல்லாம் வேலை முடிஞ்சு. எல்லாரும் அந்த வேலைக்குள்ள வந்த பிறகு கையை கால அடக்கி வச்சுட்டு பாஸ்டர் கீழே தான் இருக்கணும். பாஸ்டருக்கு அம்மாவா இருந்தாலும் சரி, மாமாவா இருந்தாலும் சரி, தாத்தாவா பாட்டியா இருந்தாலும் சரி, மாமா சித்தப்பா சித்தில இங்க கிடையாது. வந்த பிறகு எல்லாரும் என்னதான் ஒண்ணுதான். அடங்கி இருக்கிற அனுபவம் வேணும் நம்மளுக்கு. அவங்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் திரும்ப வருவேன், உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பேன், உன் சபையை எப்படி நடத்தினேன், உன் ஆத்து மக்களை எப்படி கொண்டு போனேன் அப்படின்னு நான் கேட்பேன். அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தது. உங்களையும் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. உனக்கு ஒரு சபையை கொடுத்தனே, என்ன பண்ணீங்க, ஒரு சபைக்கு ஒழுங்கா போனீங்களா? வேற யாரையும் கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டே போக மாட்டார். ஆன்லைன்ல நாங்கள் இப்போ ப்ரேயர்ல இருக்கோம், கர்த்தர் வந்தாலும் எடுக்க மாட்டார். உங்க பேர் இங்க இருக்கான்னு பார்ப்பாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் நட்டப்பட்டிருக்க மாதிரி தான் கேட்பாரு. புரியுதா? இங்க இருக்கணும், ஆலயத்துக்கு தூணா இருக்கணும். அப்படி இல்லாம நாம எப்படிப்பட்ட ஜபத்துல இருந்தாலும் சரி, எங்க போயிட்டு இருந்தாலும் சரி, பரலோகம் மட்டும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இது நான் எங்க வேணாலும் அடிச்சு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நான் அந்த ஊழியத்துக்கு வந்ததே அதுக்குதான். 2014 வருஷம் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அம்மா அப்பா பிள்ளைகளை வளர்க்குறேன், அது செய்யறேன், இதை செய்யறேன். ஐயோ அப்பா, என்னைய போல சமூக சேவை ஒருத்தரும் செஞ்சிருக்க மாட்டான். அப்படி உளுந்து உளுந்து ஒன்னா செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப நேசிப்பேன். எனக்கு என்னோட கிளினிக்லேயும் அது அவ்வளோதான். வாரவங்க போறவங்களுக்குலாம் வாரி வளர்ந்து வள்ளல் தான். நம்ம ஒரு நாள் அநேக தரிசனங்களை குறித்து ஊழியத்தை கூட்டுப்பாரு. நான் இதான் ஊழியம் நினச்சிட்டு இருக்கேன். சரியா? ஒரு பாஸ்டர் விட மாட்டோம். வர்ற எல்லா பாஸ்டருக்கும் எல்லாம் ஃப்ரீ தான். வேன் வேணுமா, பஸ் வேணுமா, என்ன வேணாலும் எடுத்துக்கங்க, காசு வேணுமா கொண்டு போங்க, ஊழியம் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்க. ஆனால் எனக்கு எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியாது. நான் எங்கேயும் ஊழியத்துக்கு போனதில்லை. பட் நான் செய்கிற இது சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு பிள்ளைய பார்த்தோன்னா அம்மா அப்பா இல்லையா, ஏமா வாமா உன்னை படிக்க வைக்கலாம், படிப்பும் கொடுத்து கர்த்தரையும் கொடுத்து அந்த குடும்பத்தை ஆண்டவர்கள் வழி நடத்துறது. அங்கே இருக்கிற சர்ச்சு அங்கேயும் அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்புவோம். அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. வேற எனக்கு தெரியல எப்படி ஊழியம் செய்யணும். ஒரு நாள் ஒரு தரிசனம் இருக்கு. அது ஒரு பெரிய சிஎஸ்சி சர்ச்சு போல தெரியுது. அதுக்கு வெளியில முள்ளா கிடக்குது, காஞ்ச முள். இவ்வளோ உயரத்துக்கு இருக்கு, நான் என் உயரத்துக்கு இருக்கு. உள்ள சர்ச்சுக்குள்ள ஒரு ஆள் இல்லை. நான் கொஞ்சம் தைரியமா இருக்கனால அந்த முள்ளை எப்படியோ தாண்டி உள்ள போயிட்டேன். உள்ள போனா ஆல்டர் இருக்கு. ஆல்டர்ல அங்க பச்சை முள்ளு கொம்பெல்லாம் வெட்டி வெட்டி அது அங்க இருக்கு. அங்க இருந்து ஒரு அழுகிற ஆண் குரலோட சத்தம் கேட்குது. நான் என்ன இப்போ யார் அழுகுறான்னு பார்க்க அங்கே வெள்ளை இங்கி போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கு. சரி இவங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே திரும்பி நிற்கிறார். சரி ஐயா எதுக்கு அழுகுறாங்க, ஏன் உனக்கு தெரியாதான்னாங்க. அதுதான் நமக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவருடைய சத்தம். சரி அது என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? அப்போ நீ வரணும் சபைக்குள்ளாங்க. நான் சபைக்குள்ளையா, எனக்கு ஒன்றுமே தெரியாத. என்ன இது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. மனதுருக்கம் இருந்தால் போதுங்க. ஒரு ஆத்மா அழியக்கூடாதுங்கிற அந்த உள்ளான இருதயம், ஒரு தாயினுடைய இருதயம் இருந்தால் போதும். வேற ஒன்றும் இதுக்கு பெருசாக வேண்டாம். அப்போ என்ன செய்ய, ஒருத்தர் உள்ளே வர முடியல. எல்லா சர்ச்சைக்கும் வெளியே என்ன கிடக்கு, முள்ளு கிடக்கு, தடை பண்ணி போட்டிருக்கு. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். நான் அதுதான் பாஸ்டர் என் கூப்பிடும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், பாஸ்டர் ஒரு 4 பேர்ட்டு சொல்லுங்க, எப்படியாவது ஒரு 2 ஆத்மா உள்ள உட்காந்துடாதா, அதில் ஒன்று ரட்சிக்கப்பட்டுற மாட்டாங்களா அப்படின்னு. வாராங்களோ வரலையோ சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சேர்ந்துட்டாங்கன்னா செட்டிங்கில் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் இப்பவும் உண்டு, மறுமையும் உண்டு. 100 பெற்றுக்கொள்வோம். கேட்டாரு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்பற்றுனாங்க, எங்களுக்கு என்னையா கர்த்தர் சொன்னாரு, இம்மையில மட்டும் இல்லை மறுமையிலையும் உடனே வளர்க்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போம். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா, நம்ம ஜெபிப்போமா.